அது எப்படி நான் திங்க் பண்ணேன்னா, எப்படியும் தூக்கி போடுறது தான். நான் தூக்கி போட மாட்டேன். இந்த மாரி ஏதாவது யூஸ் பண்ணிட்டு தான் தூக்கி போடுவேன். 1, 2, 3, 4, 5, 6 இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது ஃபைனலுக்கு. என்ன திருப்தி ஃபைனல்லாம் சொல்கிறீங்க? இது என்ன ரூலு? மண்ணாங்கட்டி ரூலு. ரூல் அப்படின்னா ஆர்டரே எடுக்காதீங்கிறேன். காசு தேவையில்ல, ஒரு மண்ணு தேவையில்ல. இன்னைக்கு டே 129. இன்னைக்கு மார்னிங் ஷிஃப்ட் போகலை, ஈவினிங் ஷிஃப்ட் தான் போகலான்ட்டு. ஏன்னா ப்ரேயர்லாம் இருக்குது, அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணுன்னு இருக்கேன். இப்போ வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கேலண்டர் டிசைன் பண்ணுவோம். எப்படின்னா டேபிளில் வந்துட்டு கேலண்டரை நம்ம வந்துட்டு ஒரு 12 மந்த்ஸுக்கு தனியாக ஒன்று வைப்போம். அதே இல்லாமல் 6 மந்த்ஸ் ஒன்ஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்ம வைப்போம் அப்படின்ட்டு. அது எப்படி நான் திங்க் பண்ணேன்னா, எவ்ரி மந்த் கம்ப்ளீட் ஆகக்குள்ள அது வந்து அப்படியே பேக் சைடில் வந்துட்டு வைக்கணும். லாஸ்ட்டில் தூக்கி வைக்கக்குள்ள ஜூன் மந்த் வரும். அந்த ஜூன் மந்த்தையும் தூக்கி லாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆனோன்னே தூக்கி பின்னாடி வச்சோன்னே அதை அப்படியே வந்துட்டு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஜூலை மந்த் வரணும் அப்படிங்கிற மாதிரி. டெம்ப்ளேட் எப்படி ரெடி பண்ணணும்ன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால சரி நம்ம எழுதி வைப்போம். ஏதாவது ஒரு வேஸ்ட் பேப்பரில் வந்துட்டு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு வேஸ்ட் பேப்பரில் ஒரு ட்ரா மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எழுதி வச்சு பார்த்தேன். இருங்க காமிக்கிறேன். இந்த பேப்பரில் வந்து எழுதி வச்சுருக்கிறேன். ஆனால் அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஜனவரிக்கு அப்புறம் ஜூனு அந்த மாதிரிலாம் இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு அந்த கேலண்டர் மாதிரியே வந்துட்டு 6 பீசஸாக கட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எழுதி பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா இதுவும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இதுன்னு பார்க்க வேணாம், இது ட்ரெயின் டிக்கெட்டு தான், எப்படியும் தூக்கி போடுறது தான். நான் தூக்கி போட மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிட்டு தான் தூக்கி போடுவேன். ஸோ இது வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. எழுதி பார்த்ததில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எல்லாம் நிறைய கிறுக்கி வச்சுருக்கிறேன். அதனால் இது முடிஞ்சிடுச்சு. இன்னொரு ட்ரெயின் டிக்கெட்டு இங்கே இருக்குது. இதை வந்து அப்படியே 6 பீசஸாக 2ஆக வச்சுட்டு 3 பீசஸ்னு வச்சுட்டு அதை எழுதி பார்த்துட்டு வரேன். இப்போ நான் கட் பண்ணி விட்டுட்டு செக் பண்ணி பார்ப்போம். அந்த இதை 2ஆக வந்து கட் பண்ணி அதை 3 சைஸஸாக வந்து மடக்கி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் கட் பண்ணிவிட்டு 1 by 1 செக் பண்ணோன்னா டோட்டல் 6 பீசஸ் நமக்கு கிடச்சிரும். இப்போ அதையும் வந்து 6 பீசஸாக கட் பண்ணியாச்சு. 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இதுதான் இப்போது அந்த 6 பீசஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் உள்ள கேலண்டர். இதை எழுதி கரெக்டாக வந்து செக் பண்ணோன்னா டிசைன் ஈஸியாக எனக்கு கிடச்சிரும். எழுதியாச்சு. இப்போ இதுதான் இப்போ வந்துட்டு இதுதான் கேலண்டர் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஜனவரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பின்னாடி வைக்கிறோம். ஃபெப்ரவரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு, மார்ச்சு, ஏப்ரல், மே அண்ட் லாஸ்ட் மந்த்து ஜூனு. இதையும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப வந்து ஜனவரி வந்துருமா, அதை அப்படியே தூக்கி திருப்பி வச்சோன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர். ஓகே, திரும்ப ஜூலை வந்துடுது கடைசியாக. ஸோ திரும்ப எப்படி வைக்கக்குள்ள ஜனவரி வரும். ஓகே, கரெக்ட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இதை வச்சுட்டு நான் டிசைன் பண்ணிவிட்டு என் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். இப்போ நான் டோட்டலாக வந்துட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு டிசைனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை வச்சு நான் இது பண்ணுறேன். எனக்கு காஸ்ட் வைஸ் வந்து அது வேஸ்ட்டு தான். எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது இந்த மாதிரி தான், இந்த 6 பீசஸ்னால் இது மாதிரி தான் வைக்கணும். அப்போது நான் டிசைன் பண்ணக்குள்ளே ஈஸியாக என்னால் டிசைன் பண்ண முடியும். அப்புறம் அதை வந்துட்டு அந்த கேலண்டரை மேக் பண்ணக்குள்ளேயும் எனக்கு ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ இந்த மாதிரி பண்ணேன். ரொம்ப நாளாக இருந்தது இந்த வேஸ்ட் பேப்பர் தூக்கி போடணுன்ட்டு. இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, தூக்கி போட வேண்டியதான். இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் பிக்கப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அட் தி சேம் டைம் இங்கே வந்துட்டு எஸ்டேட் ஸ்குவாஷ் மேட்ச் வந்துட்டு வேர்ல்டு கப் 2025 இங்கே சென்னையில் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் தான் நடந்துகிட்டு இருக்குது. டிசம்பர் 9th 14th வரைக்கும் வந்துட்டு மேட்ச் போட்டிருக்காங்க. இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது ஃபைனலுக்கு. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம பிக்கப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கஸ்டமர் பிளேஸ்க்கு போகணும். அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஒரு அப்டேட் உங்களுக்காக. நேற்று ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்துட்டு கடைசி ஆர்டருக்கு முன்னாடி உள்ள ஆர்டர் 11 மணி ஆச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தாங்க. அது டைம் ஆகிடுச்சு நேற்று. ஏன்னா சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக பட்டுன்ட்டு கிளம்பிட்டேன். வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், ஏன்னா அவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு. அங்கே ஆர்டர் ரெடி வந்தது, போய் பிக்கப் பண்ணுறதுக்கு போய் பிக்கப் பண்ண போகிறேன். அப்போ ஒரு சூப்பர்வைசர் தான் ஒரு கோட் ஷூட்லாம் போட்டு கொண்டு வந்து வச்சார். நான் போய் நம்பரை சொன்னேன். அது சொல்லிவிட்டு எடுக்கிறேன். இன்னொரு பையன் வந்தான், ஒரு நேபாள் பையன் நினைக்கிறேன். அங்கேயும் வந்துட்டு நம்பரை பார்த்தான். அப்புறம் திரும்ப வந்துட்டு இதான் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். டக்குன்னு
நில்லுங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா. ஃபோட்டோவா? எதுக்கு ஃபோட்டோ அப்படின்னு தெரியல. பேசவே விடல. ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது, என்னத்துக்கு எடுக்கிற, அதான் ஐடி சொல்கிறேன்ல அப்படின்னு. இல்லை செக்யூரிட்டி இது விட டக்குன்னு நின்று ஃபோட்டோ எடுத்தான். செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. யாரை கேட்டு நீ இப்போ ஃபோட்டோ எடுத்த, முதல்ல கன்ஃபார்மாக என்ன டெலிட் பண்ணு அப்படின்னோன்னா, இல்லை சார் இது கடைசி ஆர்டர் இல்லை, அவங்களுக்கு இது கடைசி ஆர்டர், அதனால செக்யூரிட்டி பர்பஸ்க்காக எடுக்கிறாங்களாம். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு, சிம்ஃபனிங்கிற ரெஸ்டாரண்ட்டு. ரமடா அப்படிங்கிறது அது ஸ்டார் ஹோட்டல், அதுக்குள்ளே இந்த சிம்ஃபனிங்கிற ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுலேருந்து அந்த ஆர்டரு இப்போ என்னன்னா, இப்போவும் ஆர்டர் வந்தது கரெக்டாக இங்கே. அதான் நேராக வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி சூட்டோட சூடாக அந்த வீடியோவும் எடுத்துடணுன்னுட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். பிடிச்சி கண்ணா பின்னாடி ஏறினேன். ஒழுங்கு மரியாதையே இப்போ அதை டெலிட் பண்ணுறேன். ஓகேவா? என்ன பார்க்க என்ன திருட்டு போயிடலாண்ணா? ஐடி இருக்குது, அப்புறம் என்ன மீறிக்கிட்டு வேணா ஃபோட்டோ எடுக்கிற? இல்லை எனக்கு ஆர்டரே தேவை, காசும் தேவை, ஒரு மண்ணும் தேவையில்ல. இதுதான் இது வந்து பெரிய இது கிடையாது, நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீயே வச்சுக்க சாப்பாடு அப்படின்ட்டு கேன்சல் பண்ண போனேன்ல. இருங்க நான் டெலிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபோட்டோ மொபைல் எடுத்துட்டு டெலிட் பண்ணான். இன்னும் இருக்குது, ரீசைக்கிள் பின்னில் கிடக்கும், அதையும் வந்துட்டு டோட்டலாக வைப் அவுட் பண்ண சொல்லலாம். எனக்கு நேரம் இல்லை, வடா பைசா என்ன சும்மா இது மாதிரிலாம் வச்சுட்டு இருக்காது. இல்லை சார் எங்களுக்கு ஒரு ரூலு, அப்படி தான் நாங்கள் எடுக்கணும் அப்படி இப்படின்னா. அப்போ யார் சொல்கிறது? அவன் ஜஸ்ட் வேலை பார்க்குறவன் தான், வேலை இருக்கிறவன் தானே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான். இல்லை இந்த ரமடா அப்படிங்கிற இந்த ஸ்டார் ஹோட்டலில் இப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷனாக என்னன்னு தெரியல. அப்படின்னா ஆர்டரே எடுக்காதீங்கிறேன். நம்பிக்கையே இல்லைன்னா உன்னை எவன் எடுக்க சொல்கிறது? அதுவும் இல்லாமல் எங்கள் ஃபோட்டோலாம் வச்சுக்கிட்டு உனக்கு என்னத்துக்கு உனக்கு? இப்போ டேரெக்டாகவே தான் வந்துட்டு போட போகிறேன். அவங்களெல்லாம் டேக் பண்ணி விட்டுட்டு தான், அந்த ரமடா அப்புறம் அந்த சிம்ஃபனி அதெல்லாம் வந்து டேக் பண்ணி விட்டுட்டு தான் பண்ண போகிறேன். அவங்களும் பார்த்தானுங்கன்னா பார்த்துக்கிட்டோம். இது என்ன ரூலு? மண்ணாங்கட்டி ரூலு. ரூலு அடுத்தவன் ஃபோட்டோ தூக்கி வந்து வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அவங்களுக்கே தெரியாமையே வந்துட்டு இப்போ டெக்னாலஜியில் நம்ம ஏஐலாம் வந்துடுச்சு. நம்ம ஃபோட்டோவை தூக்கி வச்சுக்கிட்டு எல்லா ஏகப்பட்ட அப்ளிகேஷனும் வந்துட்டு நம்ம கேலரி வரைக்கும் அக்சஸ் கொடுத்து கிராண்ட் கொடுத்தா தான் வந்துட்டு யூஸ் பண்ண முடிகிற மாதிரி இருக்குது. அது வழியாக நம்ம ஃபோட்டோவை எடுத்துகிட்டு என்ன வேணால் பண்ணலாம் தானே. அதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி சரி சவுண்டு பிடிச்சாங்கன்னா இருங்க சார் என்ன திருட்டு பையன்லாம் சொல்கிறீங்க? அப்படிலாம் நான் தான் டெலிட் பண்ண சொல்கிறேன்ல, இது பண்ண சொல்கிறேன்ல, வேறு என்ன சொல்லுவாங்க? ஐடியா காமிக்கிறேன், அப்புறம் என்ன மீறிக்கிட்டு பேச்சு ஃபோட்டோ வேண்டி கிடக்குது. ஒழுங்கு மரியாதை டெலிட் ஆகணும், பிடிச்சி டெலிட் பண்ண விட்டுட்டு தான் வேலையை பார்த்தேன்னு. எல்லாம் ஒரு இதுலேயும் இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களாம் பெரிய லார்டு லபக்கு தாஸ் மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ டைம் 12 o'clock ஆகுது. எனக்கு என்னன்னே தெரில, எல்லா ஆர்டர்ஸும் ரொம்ப டிலே. ஈவன் நமக்கு அசைன் ஆகிறதும் ரொம்ப டிலே, ஆர்டர்ஸும் அதிகமாக வரல. அதிகபட்சமாக வந்துட்டு 14 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ தான் கடைசி ஆர்டர் கொடுத்துட்டு ரூமுக்கு கிளம்பலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லா டயர்டாகிடுச்சு, போயிட்டு படுத்தோடனே தூங்க வேண்டியது தான். ஓகே, நாளைக்கு